ஹாய் கைஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வீடியோ தான். நான் வந்து நிறைய எஜுகேஷனலாக உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் டீச் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த நீட் பேப்பர் லீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்குச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் பேப்பர் லீக்னால திருப்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பேசிக்கலாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். நான் வந்து ஸ்டார்டிங் பண்ணது தான். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். நான் வந்து 11வது படிக்கும்போது இருந்தே வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கோடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஷன். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஒரு ஜாப்னு சொல்லலாம். அதாவது நான் ஜாபுக்கு போனதில்லை, நான் ஓனாக பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். நான் வந்து ஓனாக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான பிஸ்னஸ். ஸோ இதனால் என்னால் வந்து இந்த நீட் பேப்பர் லீக்குக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெத்தட் அண்ட் சொல்யூஷன் வந்து மேபி வீக்னஸ் இருக்கலாம். இந்த மெத்தடில் வந்து வீக்னஸ் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே அரசியல் பேசிகிட்டு இருக்காம இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாம் விஷயத்துலையும் எஜுகேஷன் விஷயத்துலையும் வந்து தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இது மேபி கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். ஆனால் எனக்கு டெக்னாலஜி ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால நான் இந்த சொல்யூஷனை சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணிங்கனாலோ நீங்கள் இந்த மெத்தட்ஸை நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் சர்க்கிள் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மெத்தடை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இதில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த மெத்தடை வந்து இந்த ஆர்கிடெக்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம். மேபி ஒரு பெரிய சொல்யூஷன் வந்து அவங்க இதிலிருந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது என்னுடைய மெத்தடை வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் பேப்பர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக்கலாகவே வந்து ஒரு ஏஜ் ஓல்டு மெத்தட். அதாவது வந்து பேப்பரை பிரிண்ட் எடுத்து, அதாவது நீட் பேப்பர் கொஷின் பேப்பரை வந்து பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் எடுத்த கொஷின் பேப்பரெல்லாம் சீல் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ரூமில். அந்த ஸ்டோரேஜ் ரூமில் இருந்து நிறைய வந்து கொஷின் பேப்பர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அன்ஆத்தரைஸ்டாக உள்ள ஆக்சஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு சில பீப்புள்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே வந்து கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக சர்ச் பண்ணதில் தான் நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய மெத்தட். என்னைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இன்னுமே இந்த பழைய மெத்தடை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸை மாற்றாமல் வச்சிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஏஜ் ஓல்டு மெத்தட். இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாமினேஷனில் பேப்பர் லீக் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வந்து யூஸே பண்ணக்கூடாது. பேப்பரில் பிரிண்ட் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. கம்ப்ளீட்டாக டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டெக்னாலஜியை எப்படி பண்ணலாங்கிற ஒரு பேசிக் ஐடியாவை வந்து நான் சொல்கிறேன். இது மேபி வந்து என்னுடைய டொமைன் டெக்னாலஜிங்கிறதுனால அந்த பார்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து அந்த நீட் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, அந்த கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களும் வந்து யோசிச்சாங்க அப்படின்னா இதில் மேபி ஏதாவது வீக்னஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த ஆர்கிடெக்சர் மெத்தட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்கேயுமே வந்து இந்த நீட் பேப்பரை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. நீட் பேப்பர்னா என்ன? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், அதாவது வந்து ஈலான் மஸ்க் வந்து ராக்கெட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தடை யூஸ் பண்ணார். இது வந்து ஒரு திங்கிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கொஷின் பேப்பர் அப்படின்னு யூஸ் பண்ணும். இப்போ வாட் இஸ் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து இப்போ செட் ஆஃப் கொஷின்ஸ், அவ்வளோதானே. கொஷின் பேப்பர்னா என்ன? செட் ஆஃப் கொஷின்ஸ். இப்போ கெமிஸ்ட்ரி இருக்குது எக்ஸாமுக்கு. எனக்கு நீட் பேப்பரை பற்றி பெருசாக தெரியாது. அது மெடிக்கல் எக்ஸாமினேஷனுங்கிறதுனால ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் வரலாம். ஸோ பேசிக்காக கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கெமிஸ்ட்ரி இல்லாமல் நீங்கள் வந்து பயாலஜியில் மெடிக்கல் சயின்ஸில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கெமிஸ்ட்ரி பேப்பர் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். செட் ஆஃப் கொஷின் என்ன? 1 2 3 4 5 இப்படி செட் ஆஃப் கொஷின்ஸாக வந்து உங்களுக்கு ஒரு பேப்பரில் வரப்போகுது. ரைட்டா? இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது 1 மார்க் கொஷினோ 2 மார்க் கொஷினோ 5 மார்க்கோ 10 மார்க் அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மேட்ரு என்னன்னா கொஷின், செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இந்த எக்ஸாமில் வந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அடுத்த எக்ஸாமில்
மாறி இருக்கலாம் இல்லையா? ஒரு 1000 கொஸ்டின்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த 1000 கொஸ்டின்ல வந்து ஒரு செட்டன் ரேண்டமா ஒரு 10 to 20 கொஸ்டின் வந்து எனக்கு இது எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு தெரியாது. நான் ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் பிரின்சிபலில் எல்லா எக்ஸாமுக்கும் காமனான விஷயங்களை சொல்கிறேன். ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். 20 கொஸ்டின் சேர்ந்தது ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா, இப்போ அடுத்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இதே 1000 கொஸ்டின்ல இருந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வராத 20 கொஸ்டின்ஸ் ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு பேப்பராக அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஒரு எக்ஸாமில் பேசிக்காக பேப்பரில் கிரியேட் பண்ணக்கூடிய கான்செப்ட் இதுதான். புதுசாக கிரியேட் பண்ணாலும் இந்த 1000ங்கிறதுல இன்னொரு 500 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த 1500 இருக்கும். இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து செட் ஆஃப் கொஸ்டின் இருக்க போகுது, ரைட்டா? ஸோ செட் ஆஃப் கொஸ்டின் தான் மேட்டர். இந்த செட் ஆஃப் கொஸ்டின் என்னங்கிறது நமக்கு தெரியக்கூடாது, கரெக்டா? அப்போது இந்த ஆர்டர் ஆஃப் கொஸ்டின், இந்த எந்த கொஸ்டினுமே யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும், ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு ப்ரொஃபஸர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 ப்ரொஃபஸர் இருக்காங்கன்னு வச்சுங்க. எனக்கு கான்செப்ட் வந்து அவங்க என்ன ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த செக்ஷனுக்குள்ளே தான் வருங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங். இப்போது 4 ப்ரொஃபஸர் போட்டிருக்கேன், 5 ப்ரொஃபஸர் போட்டுக்கலாம். இப்போ வந்து 10 எடுத்துக்கங்க, 20 ப்ரொஃபஸர் எடுத்துக்கங்க, 50 ப்ரொஃபஸர் கூட எடுத்துக்கங்க. நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி, ஒரு டாப் லெவல் ப்ரொஃபஸர்ஸ் வந்து 10, 20, 30, 50 சேர்ந்து தான் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க, ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக ஒரு லாகின் ஆக்சஸ் வந்து நம்ம சாஃப்ட்வேரில் கொடுத்துடணும், சரிங்களா? கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து லாகின் பண்ணிட்டு இவங்களுடைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து இவங்க கிரியேட் பண்ணணும், சரிங்களா? செட் ஆஃப் கொஸ்டின், இது 1000 கொஸ்டின் இவர் போடட்டும், 500 கொஸ்டின் போடட்டும், எல்லா கொஸ்டினுமே இவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இவங்க ஒவ்வொருத்தருமே, இந்த ஒவ்வொரு ப்ரொஃபஸருமே இவங்களுக்கு என்னென்னலாம் கொஸ்டின் நம்ம கேட்கலாம் எக்ஸாமில் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் கிடையாது, ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ், செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், இதை கிரியேட் பண்ணிக்கலாம், இவங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம், இவங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக சேர்த்து இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சேர்த்து இந்த சிஸ்டமில் இருக்கும் இல்லையா? கொஸ்டின் பேப்பர் கிடையாது, இன்னுமே நம்ம கொஸ்டின் பேப்பரே கிரியேட் பண்ணலை, செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு டோட்டலாக இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் ஒரு 1500 கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1500 கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த செட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த 1500 ஒரு 2 days 3 daysல கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஸர் 10 கொஸ்டின் போட்டாங்கன்னா 100 ப்ரொஃபஸர் இருந்தாங்கன்னா 1000 கொஸ்டின் ஆயிரும், சரிங்களா? அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின்ல வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 1500 கொஸ்டினில் என்ன கொஸ்டினை வந்து இந்த பேப்பரில் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கே தெரியாது, சரிங்களா? ஏன்னா இவர் ஒரு 100 கொஸ்டின், இவர் ஒரு 100 கொஸ்டின், இவர் ஒரு 100 கொஸ்டின், மொத்தமாக ஒரு பஞ்சாக கிரியேட் பண்ணுறாங்க, ரைட்டா? இப்போ 2 to 3 daysல வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம், ரைட்டா? கிரியேட் பண்ணால் 1500 கொஸ்டின் இருக்கும். இதில் யாரு என்ன இந்த பேப்பர் கிரியேட் ஆக போகுதுன்னு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் வந்து எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி, ப்ரீவியஸ் டேக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி இந்த 1500 கொஸ்டின்லேருந்து எந்தெந்த கொஸ்டினை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த மெத்தடையும் வந்து ஈஸியாக அவங்களுடைய சாஃப்ட்வேர் லாகின் ஒவ்வொருத்தர் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ப்ரொஃபஸர் எல்லாம் போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் தனித்தனியாக இவங்க போட்டாங்க இல்லையா, இந்த தனித்தனியாக போட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்குமா? ஸ்டோர் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்துக்குமே காமிக்கும். இப்போ இந்த ஒரு ப்ரொஃபஸருக்கு அவர் லாகின் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, மற்ற ப்ரொஃபஸர் எல்லாமே என்ன கொஸ்டின் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கும். இந்த இன்னொரு ப்ரொஃபஸர் இருக்கா இல்லையா, அவர் லாகின் பண்ணாலும் அவருக்கும் எல்லா கொஸ்டினுமே காமிக்கும். இதே இன்னொரு ப்ரொஃபஸர்னா அந்த 1500 கொஸ்டினுமே ஒவ்வொரு சிங்கிள் ப்ரொஃபஸருக்குமே இப்போ காமிக்கும். ஏன்னா இவங்க தனித்தனியாக கிரியேட் பண்ணது இப்போ ஒட்டுக்கா டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகி எல்லாத்துக்குமே காமிச்சிட்டு இருக்கு, எல்லா ப்ரொஃபஸருக்குமே காமிச்சிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ இந்த ப்ரொஃபஸர் ஏ, ப்ரொஃபஸர் பி, ப்ரொஃபஸர் சி, இந்த 3 பேர்த்து லாகின்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலாக காமிச்சிட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் டேக்கு ஒரு டேக்கு முன்னாடி, ஸோ இந்த கொஸ்டினை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், இப்போ வந்து 100வது கொஸ்டினை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸர் செலக்ட் பண்ணுறாரு. அப்புறம் 105வது கொஸ்டினை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஏங்கிற ப்ரொஃபஸர் செலக்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் இந்த எக்ஸாமில் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறாரு.
இப்போ பிங்கிற ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா அதே 100வது கொஸ்டினை செலக்ட் பண்ணுறாரு. 102வது கொஸ்டினை இவர் செலக்ட் பண்ணுறாரு. 105வது இவர் செலக்ட் பண்ணது 105, இவர் வந்து 100, இது 100, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 102. இப்போ பார்த்தீங்கன்னா 100வது கொஸ்டினும் இவர் செலக்ட் பண்ண 100வது கொஸ்டினும் ஒன்று. ஸோ மேக்ஸிமம் இவங்க 2 பேருமே செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொஸ்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இது கம்பைண்டா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஒரு புதுசா இப்போ ஒரு விர்ச்சுவலா ஒரு கொஸ்டின் பேப்பர் கிரியேட் ஆகும். சரிங்களா, இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம் சாஃப்ட்வேர்ல. ஸோ இப்போ 100வது கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் நீட்ல எக்ஸாம்ல ஆட் ஆயிரும். இப்போ 102வது கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதுவும் ஆட் ஆயிரும். இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி 10, 20 கொஸ்டின், 30 கொஸ்டின், 40 கொஸ்டின் செலக்ட் பண்ணலாம். இவங்களும் 20, 30, 40 கொஸ்டின் செலக்ட் பண்ணலாம். இவங்களும் 20. இதெல்லாம் ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்ல வந்து பண்ணிடலாம். சரிங்களா, சிங்கிள் கிளிக்ல அவங்க வந்து என்னென்னலாம் இந்த எக்ஸாமுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கொஸ்டின்லாம் இவங்க ரேண்டமா செலக்ட் பண்ணலாம். இவங்களும் ரேண்டமா செலக்ட் பண்ணலாம். ரேண்டமா செலக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் அல்காரிதம் அடுத்த ஸ்டேஜ் இந்த விர்ச்சுவல் இந்த கொஸ்டின் பேப்பரை கிரியேட் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க லாஸ்டா செலக்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு மாடல் வந்து இவங்க செலக்ட் பண்ணாங்க இல்லையா, இவர் ஒரு மாடல் செலக்ட் பண்ணாரு இல்லையா, இவர் ஒரு 100 கொஸ்டின். இப்போ 50 கொஸ்டின் வந்து ஒரு நீட் பேப்பருக்கு தேவை அப்படின்னா, 50 கொஸ்டின் வந்து ஒரு நீட் பேப்பருக்கு தேவை அப்படின்னா, இப்போ இந்த 50 கொஸ்டினும் இவர் 50, இவர் 50, இவர் 50 செலக்ட் பண்ணியிருப்பார். இப்போ எந்த 50 வருங்கிறது மேட்டரே கிடையாது. இந்த 50 கொஸ்டின் பேப்பர்லையும் மொத்தம் இவர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 பேர் எடுத்துக்கிறோம். இவர் வந்து 50, 50, 50னா 150 கொஸ்டின் இருக்கு. 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 150 கொஸ்டின்ஸுமே நமக்கு 50 கொஸ்டின்ஸ் தான் தேவை. இந்த 150 கொஸ்டின்ஸ்லையுமே சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அதிகமான ஓட்டிங் விழுந்த கொஸ்டின், அதாவது அதிகமாக இந்த ப்ரொஃபஸர்ஸ் செலக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கும். ரெண்டாவது அது போக தனித்தனியாக இருக்கிற கொஸ்டின்ஸ் பேப்பரையும் ரேண்டமாக எடுத்துக்கும். கொஸ்டின்ஸையும் ரேண்டமாக எடுத்து ஒரு புதுசாக 50 செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கக்கூடிய, இவங்க ஆல்ரெடி இந்த ப்ரொஃபஸர் செலக்ட் பண்ணதுக்குள்ளதான் இருக்கும். ஆனால் எந்த ப்ரொஃபஸர் செலக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் இந்த பேப்பரில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. அதனால எந்த கொஸ்டின்ங்கிறது இண்டிவிஜுவலா இந்த ப்ரொஃபஸருக்கும் தெரியாது, இந்த ப்ரொஃபஸருக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் அல்காரிதம் ரேண்டமா வந்து இதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதிக்கலாம். சரிங்களா, எழுதிட்டு ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்ல எந்த 50 கொஸ்டின்ஸ் இந்த லாஸ்டா செலக்ட் பண்ணது 150ங்கிறது அந்த கம்ப்யூட்டர் அல்காரிதத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதுவுமே வந்து ரேண்டமா இருக்கும். சரிங்களா, அதுவுமே ரேண்டம் ஃபங்க்ஷனா நம்ம வந்து கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எங்க செலக்ட் ஆகுதுன்னு தெரியாது. இது வந்து லாஸ்ட் 1 டேல ஒரு 50 கொஸ்டின் வந்து ஒரு ப்ரொஃபஸர்னால கம்ப்யூட்டர் லாகின் பண்ணி செலக்ட் பண்ண முடியாதா, ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரொஃபஸர் பண்ணிடலாம், இந்த ப்ரொஃபஸர் பண்ணிடலாம். இவங்க யாருக்குமே கனெக்ஷன் இருக்காது. இவர் தனியா பண்ணுவார், இவர் தனியா பண்ணுவார், இவர் தனியா பண்ணுவார். சரிங்களா, அப்போ இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரேண்டம் அல்காரிதம் படி எந்தெந்த இவங்க செலக்ட் பண்ணதுல எந்த 50 கொஸ்டினை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்குள்ளேயே இந்த அல்காரிதம் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை ஈஸியா ரெடி பண்ணிடும். சரிங்களா, ரெடி பண்ண அடுத்த செகண்டு நான் என்ன சொல்றேன்னா, பேப்பர் ஒர்க்கே இங்க கிடையாது. பேப்பர்ல பிரிண்ட் அடிச்சு அதை கொண்டு போய் மூட்டை கட்டி வச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து எல்லாருமே எடுத்துருவாங்க. சரிங்களா, இது வந்து இது ஒரு மெத்தடே கிடையாது. சரிங்களா, இப்போ வந்து இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா, இது எல்லாமே சாஃப்ட்வேர்ல தானே கிரியேட் ஆயிருக்கு. இது என்கிரிப்ட் ஆகி அந்த செகண்ட்ல இது எல்லாமே எப்படி நடக்குதுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் 1 டே அந்த நாள்லயே கூட பண்ணலாம். ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, அரை மணி நேரம் தான் வேலை. இப்போ என்கிரிப்ட் ஆகி எல்லாம் இதுல ஸ்டோர் ஆகும், இந்த கம்ப்யூட்டர்ல சர்வர்ல ஸ்டோர் ஆகும். இந்த சர்வர்ல ஸ்டோர் ஆகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருனாலையும் எடுக்க முடியாது. சரிங்களா, ஏன்னா என்கிரிப்ட் ஆயிருக்கு, எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் ஒரு நாள் எக்ஸாம்ல அந்த நாளே கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதை வந்து என்கிரிப்ட் பண்றதை டீக்ரிப்ட் பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும். சரிங்களா, அப்படியே ஈவன் வந்து உலகத்திலேயே இல்லாத ஒருத்தன் வந்து அந்த அல்காரிதத்தை கண்டுபிடிச்சாலும் அந்த அல்காரிதத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமையா இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த நீட் பேப்பரை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி எடுத்தாலும் அது யூஸ் இல்லை, ஏன்னா பல வருஷம் என்கிரிப்ட் ஆச்சுன்னா அந்த எக்ஸாமே நடந்து முடிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இந்த என்கிரிப்டை வந்து என்ன பண்ணணும்னா, நீட் எக்ஸாம் சென்டர் இருக்கு இல்லையா, இது வந்து நீட் எக்ஸாம் சென்டர்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஆன்லைன் கனெக்டடு, கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் சர்வர். இதை வச்சுங்க, முடிஞ்சா வந்து பிளாக் செயின் கூட யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நீட் எக்ஸாம் ஹால், இது நீட் எக்ஸாம் சென்டர். அது எங்க வேணா இருக்கட்டும் இந்தியாவில். நீட்டு எக்ஸாம் சென்டர் 1, எக்ஸாம் சென்டர் 2, எக்ஸாம் சென்டர் EC 2, எக்ஸாம் EC 3 சென்டர் வந்து நான் சொல்றேன். இது வந்து ஆந்திராவில் இருக்கு, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கு,
இப்போ எல்லா பக்கம் இருக்கட்டும் சரிங்களா, எல்லா பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த என்கிரிப்டடு இங்கே எக்ஸாம் சென்டரில் ஒரு பிரிண்டர், ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன், இதை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அந்த நாள் ஃபுல்லாக டெஸ்டிங்கில் வச்சுக்கணும். ஏன்னா ரெடியாக வந்து இவங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும், சர்வர் வந்து கிராஷ் ஆகாத அளவுக்கு ப்ராப்பரான சர்வராக இருக்கணும், கரெக்டான புது நல்ல பிரிண்டராக இருக்கணும். கவர்மெண்ட் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி பிரிண்டர்லாம் பண்ணக்கூடாது, ப்ராப்பரான பிரிண்டராக இருக்கணும். மிஞ்சி போனால் 10,000 ரூபா செலவாகும். இந்த சாஃப்ட்வேரை முக்கி பண்ணாலும், பெரிய டெவலப்பரை போட்டு பண்ணாலும், பெரிய கம்பெனியில் பண்ணாலும் ஒரு 5 கோடி 6 கோடிக்கு மேலே தாண்டாது. ஏன்னா சாஃப்ட்வேர் அந்த டெவலப்பருக்கு சம்பளம் கொடுத்தா போதும் கரெக்டாக சரிங்களா, அதுக்கு மேலே இது தாண்டவே தாண்டாது. அவ்வளோதான் பட்ஜெட்டே இதுக்கு தேவைப்படும் சரிங்களா. இப்போ இந்த பிரிண்டருக்கு மிஞ்சி போனால் ஒரு 20,000 30,000 ஒரு நீட் எக்ஸாம் சென்டருக்கு போடுங்க, அவ்வளோதான் தேவைப்படும். 1,00,000 ரூபாய்க்கு டாப் லெவல் குவாலிட்டி பிரிண்டரும் டாப் லெவல் குவாலிட்டியான இன்டர்நெட் கனெக்ஷனும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே தேவைப்படாது. அது கூட செலவு பண்ணாமலாம் கவர்மெண்ட் இருக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியான அமௌண்ட் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்டரு, ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷனோட இது. இப்போ இந்த என்கிரிப்ட் ஆன அடுத்த செகண்டே இவங்க அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த அல்காரிதம் ரன் ஆகி ஒரு என்கிரிப்டடு கொஸ்டின் பேப்பர் செட்டை வந்து கிரியேட் பண்ணிடும். பண்ண அடுத்த செகண்டே இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஹாலில் அங்கேயே வந்து ரிசீவ் பண்ணி, அங்கேயே ஒரு ஓடிபி, எந்த எக்ஸாம் ஹால் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓடிபி போட்டு லாகின் பண்ணி அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கக்கூடிய டீச்சருக்கு வந்து ஒரு லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே பிரிண்ட் எடுத்து ஸ்பாட்லேயே ஒரு 100 பிரிண்ட் எடுக்க முடியாத ஒரு பிரிண்டர் கூட பண்ண முடியாதா? மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் எழுதுவாங்களா? 100 பேர் எழுதினாலே 100 பிரிண்ட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா. அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ அந்த ஸ்பாட்லேயே என்ன பண்ணலாம், பிரிண்ட் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர்லையுமே அவங்க வெப்சைட்டோடைய ஆக்சஸை லாகின் பண்ணி அந்த செகண்ட்லேயே என்ன பண்ணலாம், பிரிண்ட் எடுத்துடலாம். நான் என்ன சொல்றேன்னா இதோடைய வீக்னஸ் சிஸ்டம் அல்டிமேட்டா என்கிரிப்ட் ஆகி தான் வருது. இதே இந்த சிஸ்டம்ல இவங்க கிட்ட இந்த எக்ஸாம் சென்டர்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான டீச்சர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஓடிபி வச்சு மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். அதுவும் அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான். இது எல்லாமே இந்த 1 ஹவருக்குள்ள முடிஞ்சிடும் இந்த வேலை எல்லாமே சரிங்களா. 1 ஹவர் கூட ஆகாது, நான் சொல்றது ஹைப்போதெட்டிக்கலா 1 ஹவருக்குள்ள முடிஞ்சிடும். அங்க லாகின் பண்ணி அங்க பிரிண்ட் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குங்களா, அந்த பிரிண்ட் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அந்த பிரிண்டர்ல எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் செட்டுங்கிறதே முழுசா தெரியும். அது வரைக்கும் இந்த கிரியேட் பண்ண ப்ரொஃபஸர்ஸுக்கு கூட இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டு வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஓன் நாலேஜை யூஸ் பண்ணி, அவங்களோட படிச்சதை யூஸ் பண்ணி 1000 செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து ரேண்டமாக கிரியேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே கம்பைன் ஆகி எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ப்ரொஃபஸருக்கு வந்து அவங்க லாகின் பண்ணால் யார் யார் மற்ற ப்ரொஃபஸர் என்ன கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். இது வந்து நான் பர்டிகுலராக ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. ரேண்டமாக செலக்ட் பண்ணுற அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு நாள் முன்னாடியோ இல்லை வந்து அந்த நாளே கூட பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா அரை மணி நேரம் ஒர்க்கு தான். பண்ணிங்கன்னா அந்த செகண்டே வந்து அல்காரிதம் ஒரு புதுசாக ஒரு கொஸ்டின் செட்டை கிரியேட் பண்ணி ரேண்டமாக பண்ணி, அது எந்த கொஸ்டின் 150 கொஸ்டினில் எந்த 50 கொஸ்டின்ங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸ்பாட்லேயே பண்ணி ஸ்பாட்லேயே அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி அந்த இடத்துலயே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த வெப்சைட்டுடைய ஸ்பெசிஃபிக் ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஐபியாக கொடுத்து இவங்க வந்து இந்த எக்ஸாம் சென்டருக்குன்னு இந்த ஸ்டாட்டிக் ஐபின்னு வாங்கிக்கலாம். ஸோ அப்போ வந்து பிரச்சனை கிடையாது. அந்த ஐபி தவிர வேறு யாருமே வந்து அந்த நெட்டை அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு கூட வச்சுக்குவோம். அப்படியே பண்ணாலும் ஓடிபி இல்லாமல் இந்த ப்ராப்பராக இங்கே இருக்கக்கூடிய லாகின் இல்லாமல் அவங்களால லாகின் பண்ண முடியாது வெளியிருந்து. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்படி பண்ணாங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் பேப்பர் வந்து ஆன் டிமாண்டில் கிரியேட் ஆகும். வித்தின் 1 ஹவருக்குள்ள இந்த என்டையர் ப்ராசஸுமே முடிஞ்சிடும். இந்த என்டையர் ப்ராசஸுமே முடிஞ்சதுன்னா நீங்கள் நீட் கொஸ்டின் பேப்பரை எங்கேயுமே ஸ்டோர் பண்ண மாட்டீங்க. ஆன் த ஸ்பாட்லேயே வந்து கிரியேட் ஆகி ஆன் த ஸ்பாட்லேயே டவுன்லோட் ஆகி பிரிண்ட் எடுக்கிற வரைக்கும் இங்கே பிரிண்டரில் பிரிண்ட் வெளியே வரும்போது மட்டும்தான் என்ன கொஸ்டின் பேப்பர் செட்டுங்கிறதே அங்கே இருக்கிற டீச்சருக்கே தெரியும். ஈவன் கிரியேட் பண்ண ப்ரொஃபஸருக்கே அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் யாருக்குமே என்ன கொஸ்டின்ங்கிறது தெரியவே தெரியாது. அதனால் லீக் பண்ணணும்னு நினச்சா அந்த ப்ரொஃபஸரே நினச்சா கூட பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மேட்டர். இந்த மாதிரி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் செட்டப் பண்ணீங்கன்னா ஆன் டிமாண்டில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிரியேட் ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியும், எங்கே கொண்டு போய் எந்த கொஸ்டின் வைப்பீங்க? 1500 கொஸ்டின் வந்து மேபி அந்த 1500 கொஸ்டினுமே அந்த ஒரு நாளுக்குள்ள தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த ப்ரொஃபஸர்ஸ்னால. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை கொஸ்டின் வேணால் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த எல்லா ப்ரொஃபஸரும் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 1500 செட்டுங்கிறதே வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 மணி நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கே தெரியும். அதுல அவங்க 150 கொஸ்டின் செலக்ட் பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரேண்டமா என்ன வேணா செலக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 ப்ரொஃபஸர் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஸர் 50 கொஸ்டின்னா
10 ப்ரொஃபஸர் இருந்து 500 கொஸ்டின் செலக்ட் பண்ணுவாங்க. அதுல என்ன கொஸ்டின் செலக்ட் பண்ண போறாங்கிறது அந்தந்த ப்ரொஃபஸருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு ப்ரொஃபஸர் என்ன செலக்ட் பண்ணிருக்காங்கிறது தெரியவே தெரியாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னாலும் தெரிஞ்சாலும் யூஸ் இல்லை. ஏன்னா கடைசியில கம்ப்யூட்டர் அல்காரிதம் ரேண்டமா 50 கொஸ்டினை எடுக்கும் அதுல இருந்து. அது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த 1 ஹவருக்குள்ள அவங்க லீக் பண்ணாலும் வேஸ்ட். 1 ஹவருக்குள்ள லீக் பண்ணாலும் வேஸ்ட். அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து அவங்க அப்படியே நான் சொல்றேன் ஒரு கடவுளா இருந்து எடுத்து லீக் பண்ணா கூட அந்த 1 ஹவர்ல திருப்பியும் அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணா யாருமே அது காசு கொடுத்து வாங்கவும் மாட்டாங்க. அவங்க லீக் பண்றது வேஸ்ட். அந்த 1 ஹவர்ல அவங்களால படிச்சு அவங்களால இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து பாசிபிளே கிடையாது. ஒன்று இப்போ 1 ஹவர்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த என்டையர் ப்ராசஸ் ஆன் டிமாண்ட்ல முடிச்சிடும். ஸோ எப்படி வந்து லீக் ஆகும், எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க? எங்கேயுமே பிரிண்ட் கிடையாது. பிரிண்ட் பண்ணி பேப்பர்ல வைக்கிறதெல்லாம் அந்த காலத்துல இருந்தீங்கன்னா நான் இப்பதான் பாக்குறேன். இந்த அளவுக்கு கூட இவங்க டெக்னாலஜி டெவலப் பண்ணலையாங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். ஸோ பார்த்தாதான் தெரியுது அந்த லீக் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்த பேப்பர்ல சீல் வச்சு ஒட்டி இவங்க வந்து சீல் வச்சுட்டாங்கன்னா யாருமே பிரிக்க முடியாதா? ஏங்க அதெல்லாம் வந்து செத்து புதைச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லாஜிக். ஸோ அதெல்லாம் வந்து சீலெல்லாம் வச்சா அங்க இருக்கிற பீப்புளே பிரிச்சிருவாங்களே. இங்க இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸருக்கே தெரியாது எந்த கொஸ்டின் வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஐடி கம்பெனி எவ்வளவோ பண்றாங்க. இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து ஈஸி. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். நானே பண்ண முடியும். இருந்தாலும் எங்கிட்ட வந்து அந்த ரிசோர்ஸ் கிடையாது. அதனால எங்கிட்ட டைமும் கிடையாது. நான் பண்றதில்ல. ஆனால் இந்த சிம்பிள் லாஜிக் தெரிஞ்சாலே எல்லாரும் பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சா இதில் வந்து என்கிரிப்ஷன் வந்து பிளாக் செயின் கூட யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தருடைய என்ன சொல்றது அந்த ப்ரொஃபஸர்ஸுடைய மற்ற ப்ரொஃபஸர்ஸுடைய அப்ரூவல் இல்லாமல் இன்னொரு ப்ரொஃபஸர் ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கூட பண்ணலாம். அதே மாதிரி இங்கே நீட் எக்ஸாமினேஷன் சென்டரில் இருக்கிறது. ஆனால் அது எல்லாமே 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அப்போ வந்து லீக் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஸ்பாட்லேயே பிரிண்ட் எடுத்துக்கிட்டு தான் பிரிண்டரில் வெளியே வரும்போது தான் தெரியும் அந்த கொஸ்டின் பேப்பர் என்ன வருது அப்படிங்கிறத. இது டெக்னாலஜி புரிஞ்சவங்களுக்கும் ஓரளவு கோடிங் போட தெரிஞ்சவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். அதனால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் மெத்தடில் ஏதாவது வீக்னஸ் இருந்தாலோ இல்லை இதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருந்தாலோ நீங்களே பண்ணுங்கள். ஸோ இதில் மேபி வீக்னஸ் இருக்கலாம், எனக்கு தெரியாத ஒரு வீக்னஸ் இருக்கலாம். அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஸோ இது மற்ற யாராவது கவர்மெண்ட் சர்க்கிள் இருந்தீங்கன்னா இந்த ஜென்ரலாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு இது மேபி இது வந்து மெத்தட் ஒர்க் ஆகாது அப்படின்னா அதோடைய சஜஷனை வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மெத்தட் ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், அவங்க வந்து இந்த மெத்தடை வந்து எடுத்து யூஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் ஐட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் எவல்யூஷனில் கரெக்டாக வந்து ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் கொண்டு வந்துடலாம். இந்த சிஸ்டமுடைய முக்கியமான ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் கொஷினை செலக்ட் பண்ணுறதும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ராசஸாக இருக்கும். ஆனால் கம்பைன் பண்ணி எடுத்து அதை அலோகேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கம்ப்யூட்டர் தான் பண்ணும். அப்போ இது எல்லாமே ஒரு செகண்ட் அல்காரிதத்திலே முடிஞ்சிடும். அதனால யாருக்குமே அந்த கொஷின் பேப்பர் பிரிண்ட் எடுக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது. அந்த என்டையர் சாஃப்ட்வேர்லையும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற ஆப்ஷனோ இல்லை அதை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுற ஆப்ஷனோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து டைரக்டாக எக்ஸாமினேஷன் சென்டரில் அதை லாகின் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஓப்பனே பண்ண முடியும். அவங்க மட்டும்தான் பிரிண்ட் எடுக்க முடியும். அந்த எக்ஸாம் நடக்கிற 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பிரிண்ட் எடுத்தால் எத்தனை பிரிண்ட் வேணால் எடுக்கலாம். ஒரு பிரிண்டர் வாங்குற கூட கவர்மெண்ட் காசு இருக்காதா? அதெல்லாம் தாராளமாக இருக்கும். அதனால் ஈஸியாக வந்து இந்த வேலையை முடிக்கலாம் என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் கூட ஷேர் பண்ணுங்கள். மேபி ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கும் நல்லது நடந்தால் நமக்கு ஓகே. இல்லை இது வந்து மெத்தட் ஒர்க் ஆகாது, வீக்னஸாக இருக்குது அப்படின்னா கூட அவங்களே வந்து இதோடைய வீக்னஸை வந்து சொல்லுவாங்க ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில். அப்போ வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இந்த மெத்தடில் இருக்கிற வீக்னஸ் என்னன்னு. அதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம்.